இது வரைக்கும் அந்த ஏரியாவுக்கே வரல. அவர் ஃபஸ்ட்டு வந்தார் பார்த்தியா ஓட்டு கேட்க, இதுக்கப்புறம் வரவே இல்லை. என்ன அவர் அன்பாக அவங்க பேரன் டக்குன்னு வரல. அவர் தான் எம்எல்ஏ. அன்றைக்கி வந்தார். இது வரைக்கும் என்ன ஊர் வந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அவ்வளோ மழை தண்ணியில் வந்து அப்போட வந்து எட்டி பார்க்கல. அப்போ என்ன பண்ண போகிறாங்க? இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? திரும்ப இப்போ பண்ண மாதிரி தான் அவங்க பண்ண போகிறாங்க. இந்த தொகுதியில் என்ன செஞ்சுக்க நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? கேளுங்க, சொல்லுங்கள். இல்லை ஏன்னா மக்களுக்கு எதனா ஒரு வேளை சோறு போட்டிருக்காங்களா? இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏலாம் பார்த்தோன்னா அவன் சுற்றின்னு போகிறது தான் வராங்க. ஏன்னா அவனுக்கு மக்களுக்கு என்ன சேர்த்துக்கா வராங்க? கஷ்டப்பட்டுங்கிறான். செருப்பு தைக்கிறோம், செருப்பு தைச்சுன்னுக்கிறான். என்ன சட்டிப்பானை தூக்குறோம், சட்டிப்பானை தூக்கி நிற்கிறான். இதில் என்ன இருக்குது? முடி வெட்டி நிற்கிறான். மம்டி பிடிக்கிறோம், மம்டி பிடிச்சி நிற்கிறான். பணக்காரனாக்குறான், பிச்சைக்காரன் நடுரோட்டில் நடுரோட்டில் வாங்கியிருந்தாங்கிறான். இதில் எந்த மாற்றமே இல்லை ஐயா. இங்கே சரியான ஒரு போக்குவரத்துக்கோ எதுக்குமே ஒரு இடம் இல்லாமல், ஒரு சாலை வசதி எதுவுமே ஒரு இது இல்லை. எங்களுக்கெல்லாம் வீடே இல்லாதவங்க நாங்கள். எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நாங்கள் இவ்வளோ வருஷமாக பிறந்து எங்கள் அம்மா தாத்தா வளர்ந்த காலத்துலேருந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு ஹவுசிங் போர்ட்லேயும் ஒரு வீடோ எதுவுமே இல்லை. நாங்கள் வாடகையில் தான் இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இப்போ திடீர்னு போகிறோம், அந்த சேஃப்டி இல்லை. அதுங்களுக்கு தனிமையாக வர்றதுக்கு ஒரு சேஃப்டியே இல்லை. 2015 வெள்ளம்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஏரியா ரொம்ப டவுனாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நாங்களாம் எங்களோட ஒர்க் மூலியமாக தான் இன்க்ரீஸ் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். 5000 வரல, பென்ஷனும் வரல, எதுவுமே வரல. எங்களுக்கு வாங்குறவங்க தான் அந்த 5000 வாங்குறாங்க, இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு எதுவுமே ஒரு ஹெல்ப் கிடையாது. இப்போ வீட்டுக்காரில் எதுவுமே இல்லை. அந்த 1000 வந்து பாதி பேர் வந்து அதுவும் பாதி பேர் வரல. எழுதி கொடுத்தோம் வரல. மறுபடியும் போடுறோம் நாங்கள், அது மறுபடியும் அந்த ரிட்டர்ன் வந்துடுச்சு, வரல. இல்லை, எனக்கு இந்த 1000 ரூபாய் வரவே இல்லை. நான் வாங்கலை. இப்போ அதுக்கு தான் நான் பாருங்கள் கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்க. ஃபார்மை கையில் வச்சுன்னு நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வரல. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். நான் ஒன்றும் சொந்த வீடு வாசல் எதுவும் வச்சுன்னு இல்லை, வீட்டு வேலை தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு இந்த 1000 ரூபாய் வரல. நான் இப்போ எழுத போனேன், க்ளோஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு எதுவுமே வரல. அதனால இங்கே இருக்கிற ஆளுங்க நமக்கு சரியில்லை. யாரும் வந்து வீட்டாண்ட வந்து பார்த்தாங்க, கொண்டாங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு இது பண்ண முடியாது. குழந்தையிலேருந்து 60 வயசானவங்க வரைக்கும் நமக்கு பாதுகாப்பே கிடையாது.